மணிவண்ணன் சார் ஆக்டிங் எல்லா படத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா பயங்கர கேஷுவலாக நடிச்சிருப்பாங்க. கலாய்க்கிறது, காமெடி பண்ணுறது, அழுகிறது, எமோஷன், கோபம் எல்லாமே இயல்பாக இருக்கும். அவரோட படைப்பை பார்த்து நான் வந்து எங்கேயோ பார்த்து வியந்தவன். இப்படி ஒரு பெரும் படைப்பாளி நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்காக நிறைய கம்மியான சம்பளத்தில் நடிப்பார். ஏன் ஷூட்டிங்னா 7 மணிக்கு வந்துடுவார் மணிவண்ணன் சார். வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ என்ன ஜெகன் மற்ற படத்துக்குலாம் 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவார், உன் ஷூட்டிங்னா 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு, 6 மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு ஏன்? ஆனா அந்த மாயாண்டி குடும்பத்தார்ல நடித்தவர்களே ஒரு குடும்பமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய இயக்குனர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து படம் பண்றாங்க. ஆனா நிறைய இயக்குனர்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச முதல் படம் மாயாண்டி குடும்பத்தார் தான் நான் நினைக்கிறேன். 10 இயக்குனர்கள் சேர்ந்து நடித்த படம். அவரோட ப்ரொடக்ஷன்லேயே நான் மாயாண்டி குடும்பத்தார் 2 பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுங்க. அவங்க அப்பா வந்து முழுக்க சீமானண்ணோட ஃபாலோயர். அவர் சீமானண்ணா அவர் உயிர். உலகத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப மரியாதை கொடுக்குறதும் பயப்படுறதும் சீமானண்ணனுக்கு தான். நான் அவர் சீமானண்ணனோட திருமணத்துக்கு முதல் நாள் இல்லைன்னா வேறு எங்கேயா ரெடி பண்ணிடலாம்னு நினச்சிட்டேன். நீங்கள் கல்யாணம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு 1008 பிரச்சனை, அது வேறு விஷயம் தான். வீட்டில் வந்து கை குழந்தைய வச்சுருக்கிற அண்ணனுக்கு எவ்வளோ வேணால் கஷ்டம் வந்துட்டு போட்டோம், அதெல்லாம் வேறு விஷயம். உனக்கு வீட்டுக்கு ஒரு கஷ்டம், அதாவது குழந்தைக்கு உடம்பு முடியல, ஃபீஸ் கட்டலை, இந்த கரண்ட் பில் கட்டலை, இப்படின்னு கேவலமான விஷயத்துக்கெலாம் வந்து நடந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கொண்டுருவாங்க. இதுதான் என் கடைசி வார்னிங். 6 நிமிஷம் 7 நிமிஷம்லாம் ஷார்ட்டு போயிட்டே இருப்போம். அதெல்லாம் வந்து கவலையே கிடையாது. ஏன்னா அந்த ஃபுல் சீக்வன்ஸ் என்னால் எனக்கு மைண்ட்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் நான் ஒரு 2-3 மானிட்டர் கொடுத்து ஃபுல் டேக் போய்டுவோம். எனக்கு அதனால் அந்த 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 படத்தை ரொம்ப கம்மி நாட்களில் பண்ண முடிஞ்சது. நல்ல சினிமா, நல்ல கதை கிடச்சிட்டா ஒரு நல்ல சினிமா உருவாயிரும். நல்ல கதை கிடைக்கிறது, நல்ல ஸ்கிரிப்டை பண்ணணும் ஃபஸ்ட்டு. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. மணிவண்ணன் சார் வந்து ஒரு பெரிய லைப்ரரிங்க. அவர் எல்லாருமே டேரக்டராக அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா. நான் வந்து ரைட்டராக அவர் எல்லாரும் அவரை பார்த்து வியப்பாங்க. அவர் டேரக்டர் ரைட்டராகவும் இல்லை, பெஸ்ட் ஆக்டர் தான். 3வது பெஸ்ட் ஆக்டர் அவர். நீங்கள் அவர்கிட்ட வியப்பை பார்க்குற விஷயம் அவருக்கு அந்த ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆற்றல், எழுத்து திறமையை வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறத பற்றி பேசுகிறேன். நடிக்கிறது அவர் மாதிரி இயல்பாக நடிக்கிறது வந்து பெரிய கலை அவருக்கு. அவர் மணிவண்ணன் சார் ஆக்டிங் எல்லா படத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா பயங்கர கேஷுவலாக நடிச்சிருப்பாப்புல. கலாய்க்கிறது, காமெடி பண்ணுறது, அழுகிறது, எமோஷன், கோபம் எல்லாமே இயல்பாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அவரோட எழுத்து வந்து எப்படின்னா அவருக்குள்ள ஒரு அற்புதமான படைப்பாளி இருப்பான். இப்போ எனக்கு நான் பார்க்குற ஒரு படைப்பையே அவர் இன்னொரு கோணத்துலேருந்து பார்ப்பாரா, அது இதை என்னை விட சிறந்ததாக இருக்கும், இதை விட ரத்தன சுருக்கமாக அழகாக இருக்கும். அந்த அது வந்து நிறையா அவர் படித்ததுனாலையா இல்லை அவர் அப்படி சிந்திக்கிற, அது என்னன்னு தெரியாது, அது ஒரு ஆற்றல். அது கண்டிப்பாக அவரோட அந்த, ஏன்னா அவர் என் படத்தில் நடிக்கிறப்பெல்லாம் எனக்கு ராமன் தேடி சீதைக்கு நடித்தார், கோடம்பாக்கம் நடித்தார். அவர் நடிக்கிற சீனுக்கெல்லாம் நான் வந்து டைலாக் சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்கும் போய் நான் நடித்து காட்டுவேன். நான் பயங்கர ஆர்வக்கோளாறு. பாரதி ராஜா சாரை சொல்லுவாங்க, அவரும் சொல்லுவார். அவர் எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி தருவார். நானும் அந்த ஒரு ஆர்வக்கோளாறு. விஜய் சாருக்கும் நான் நடிப்பேன். விஜய் சாருக்கு வந்து மார்க்கில் வந்து நின்று காட்டி எல்லாரும் பண்ணுவேன். மீரா ஜாஸ்மினுக்கு நடிப்பேன், அமித்ஷா பட்டேலுக்கு நடிப்பேன், எல்லாரும் மாதிரியும் இல்லை நான் வந்து ஒரு சும்மா பொசிஷன் கொடுத்து நான் அப்படியே எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன்னு எனக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அப்புறம் அப்படி பழக்கமாயிடுச்சு. ஆனால் மணிவண்ணன் சார்கிட்ட தான் அது ஃபஸ்ட்டு எனக்கு பிரேக் ஆகுது. நான் மட்டும் அவர் மணிவண்ணன் சாருக்கு நான் பண்ணுறதை விட அவர் சூப்பராக பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எனக்கு 2வது படத்தில் பிரேக் ஆகுது. நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி நம்மளே நடித்தா இப்போ எல்லோரும் நம்ம அதே மாதிரி. ஆனால் வந்து இப்போ இவர் பண்ணுவேன். நான் சொல்லுவேன், சார் இப்போ இந்த டைலாக் பேசாதீங்க, பட் இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன டைலாக் பேசுங்க, இதுதான் கண்டென்ட்டு, இது வரணும் சார், டைலாக் உங்களுதாக இருக்கட்டும், இந்த மார்க்கில் நிற்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் டச் ரைட் டச் இது வரைக்கும் இருக்குது, இந்த லென்ஸ் இருக்குது, இந்த ரேஞ்ச் இருக்குது, என்ன வேணால் பண்ணுவேன்னு அவர் ஒன்று பண்ணுவார். அப்போ தான் எனக்கு நான் பெரிய ரசிகர் வரேன். அப்புறம் அப்படியே போய் சொல்கிறதுக்கு போய் கட்டி பிடிப்பேன், லவ் பண்ணுவேன். அப்புறம் வந்து எனக்கு அவரோட அந்த அவருக்கும் எனக்குமான அந்த ஒரு பெரிய அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அவர் என் மேலே காட்டின பாசம் ரொம்ப பெருசு. எனக்காக நிறைய கம்மியான சம்பளத்தில் நடிப்பார். ஏன் ஷூட்டிங்னா 7 மணிக்கு வந்துடுவார் மணிவண்ணன் சார். வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ என்ன ஜெகன் மற்ற படத்துக்குலாம் 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவார், உன் ஷூட்டிங்னா 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு, 6 மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு ஏன்? அது என் மேலே அவர் காட்டின அன்பு, பாசம். நான் வந்து மெதுவாக அவருக்கு நிறையா நாள் ஷூட்டிங்லேயோ எங்கேயோ லைட்டிங் பண்ணுறாங்க 10 நிமிஷம் ஆகும்னா அவர் காலு கீழே உட்காந்து காலை பிடிச்சிப்பேன்.
எனக்கு அவர் ஏன்னா அவரோட படைப்பை பார்த்து நான் வந்து எங்கேயோ பார்த்து வியந்தவன். விரும்பிய இப்படி ஒரு பெரும் படைப்பாளி நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன் அவரை, சார்ன்னு தான் கூப்பிடுவேன். சார் இன்னொன்று சொல்லுங்கள் சார், நான் மெதுவாக பாதத்தை மசாஜ் பண்ணி அதை பண்ணி அப்படி பேசிட்டு, சார் அந்த டைலாக் எப்படி சார் பண்ண போகிறீங்க, என்ன சார் சொல்வீங்க அப்படின்னா, இல்லைங்க அது டே டமூர்ரா டமூர் கொல்த்தின்னு இப்படி பேசிக்கலாங்களா 2 வார்த்தையில் அப்படி முடிப்பாப்புல. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அந்த நிறைய எனக்கும் என் படைப்புகளுக்கு அவர் நிறைய உதவுனார். அவரோட கேரக்டருக்கெல்லாம் அவர் எழுதின டயலாக் தான். ஓ ஆமாம், நான் கான்செப்ட் தான் சொல்லுவேன், கண்டென்ட் சொல்லிடுவேன். அது ஒரு பேசிக்காக அவர் டெவலப் பண்ணி பஞ்ச் டயலாக் கீ டயலாக் இருக்கும்ல, அதை மட்டும் சொல்லுவேன். முன்னாடி பிளா பிளா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் போட்டுக்கிறதுலாம் அவர் அதெல்லாம் தூள் பெரிய கலப்பு. ஆற்றலாளர். அது வந்து அது அப்புறம் அவரோட இப்படி அமைதிப்படை 2ல ஒர்க் பண்ணது பெரிய அனுபவம். இஸ் ரொம்ப அவருக்கு இணையான அவர் திறமைக்கு அவர் மட்டும்தான் ஈடு இணை. எனக்கு அப்புறம் தனிப்பட்ட என் மேலே பயங்கர, என் குடும்பத்து மேலே என் மனைவி வந்து கன்சீவாக இருந்தப்போ அவரும் அம்மாவும் சேர்ந்து அந்த இது வளகாப்புக்கு பண்ணுவாங்கள்ல, அதை அவங்க தான் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து, என் வீட்டுக்கு, நான் சின்ன வீடு, அந்த வீட்டுக்கு அம்மாவை கூப்பிட்டு வந்து ஒரு 9 வகையான சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ வளையல் 2 பேக்கில் கொண்டு வந்து தட்டில் வச்சு வளகாப்பு பண்ணி, அது வாழ்க்கையில் நான் வந்து அப்புறம் வந்து நிறைய அது லைஃப்பில் கல்யாணத்துக்கு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பக்கத்தில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அது பெரிய கிரேட், அது நல்லா பெரிய வரமாக நினைக்கிறேன் நான் மணிவண்ணன் சாரோட இருந்த நாட்கள். அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் மாயாண்டி குடும்பத்தார்ன்ற ஒரு விஷயத்தில் அவருக்கு மகனாக நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது எனக்கு. நீங்கள் உங்களுடைய இயக்கிய திரைப்படங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து நான் அதுதான் வரலான்னு நினச்சேன். நீங்கள் நடித்த முதல் திரைப்படம் மாயாண்டி குடும்பத்தார். ஆமாங்க, அது வந்து அதில் எனக்கு என்னென்னா, மாயாண்டி குடும்பத்தாருக்குள்ளே இருக்க குடும்பத்தை எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் நடித்தவர்களே ஒரு குடும்பமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய இயக்குனர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இயக்குனர்கள் ஒன்றா சேர்ந்து நடித்த முதல் படம் மாயாண்டி குடும்பத்தார்னு தான் நான் நினைக்கிறேன். 10 இயக்குனர்கள் சேர்ந்து நடித்த படம். அந்த இயக்குனர்கள் நீங்களாம் எப்படி ஒரு குடும்பமாக இருப்பீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் எப்படிப்பட்டது? அதுக்கு காரணம் 3 பேர் தான். முதல்ல ராசமுதிரவண்ணன், அவர் வந்து ஒரு நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு உங்கள் கூட பிறந்த ஒரு அண்ணங்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். அவருடைய படங்களே அப்படி தான், நம்ம வீட்டில் நடக்கிற காட்சி மாதிரி தான் இருக்கும். அவர் அடிப்படையிலே பயங்கர இயல்பான மனிதர். ரொம்ப அவர் வந்து ரொம்ப இயல்பாக இருப்பாப்புல. அவர் வந்து ரொம்ப சம்மந்தமே அதை என்ன சொல்லுவோம், அவ்வளோதான் தங்கம் அவர். அவர் அப்படி இருக்கிறதுனால முதல் காரணமாக. 2வது சீமானண்ணன், அந்த அந்த அவர்கிட்ட அந்த இயல்பை மீறி எக்ஸ்ட்ரா எதுவுமே அந்த போலியான ஒரு விஷயமே இருக்காதுல்ல. 2 மணிவண்ணன் சார், இந்த 3 பேருமே அந்த டீமோட 3 கேப்டன் மாதிரி இருப்பாங்கல்ல. மீதி அப்புறம் நாங்கள் 7 பேர் என்ன ஆகும். ஸோ அவங்களோட ஜெல் ஆகிறப்ப சாதாரணமாக சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த அந்த படத்தோட செட்டே அப்படி தான் இருந்துச்சு. ஒரு குடும்பம் மாதிரி தான் ஆமாம், ஜாலியாக வந்து டே ஊன்னு மிரட்டிக்கின்னு எல்லாரையும் பார்த்துன்னு ரொம்ப சினிமா ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு குடும்ப விழாவுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி. திரும்பி உங்கள்கிட்ட இருந்து அந்த மாதிரியான ஒரு படைப்பு எதிர்பார்க்கலாமா? இல்லை இல்லை, எனக்கு பெரிய என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒன்று சொன்னீங்களா, அது ட்ரீம் ப்ராஜெக்ட்னால கடமை எனக்கு. என்னென்னா இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த தயாரிப்பாளர் தான் வந்து மாயாண்டி குடும்பத்தோட தயாரிப்பாளர், பேர் செல்வகுமார். உங்களுடைய யுனைடெட் ஆர்ட்ஸ் ரோஜா மல்லி கனகாம்பரம்ங்கிற படத்தோட அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் மாயாண்டி குடும்பத்தாரோட தயாரிப்பாளர் செல்வகுமார் சார். ஸோ அவரோட ப்ரொடக்ஷன்லேயே நான் மாயாண்டி குடும்பத்தார் 2 பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகுது. ஏன்னா அன்னைக்கு மாதிரி கம்மியாக பண்ண முடியாது. இப்போ அது பண்ணால் ஒரு 10 ரூபா 12 ரூபா தேவைப்படுது. ஆனால் அந்த படத்துக்கு கண்டிப்பாக மதுரவண்ணன் வந்து ஒரு அடித்தளம் அமைச்சு அந்த படத்தை அவ்வளோ பெரிய ஒரு கல்ட் மூவியாக கொடுத்துட்டார்ல. அதை பேரை கெடுக்காத வகையில் அதுக்கு மெருகூட்டுற மாதிரி தான் அதோட பார்ட் 2 இருக்கும். அது நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன். எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கும். அது வந்து ஒரு நல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பேக்கப். அதாவது முழுக்க போயிட்டு ஒரு 12 கோடி ரூபாய் நான் செல்வகுமார் சார்ட்டியே கேட்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அவருக்கு ஒரு கொஞ்சம் அதுக்கான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நடந்துச்சுன்னா அது ஒரு நல்ல படமாக வரும் ஷியூராக. திரும்பவும் வந்து இப்போ மணிவண்ணன் சார் இல்லை, மதுரவண்ணன் இல்லை, மற்ற எல்லோரும் இருக்கும். சீக்கிரமாக அதோட பார்ட் 2 சீக்கிரம் நடக்கும். நிச்சயமாக. ஒரு இயக்குனராகவும் உங்களை பற்றி பேசியிருக்கிறோம், ஒரு நடிகராகவும் பேசியிருக்கிறோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இயக்குனராக இருக்கதா நடிகராக இருக்கதா? இல்லை, அதாவது தனியாக இயக்குனராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா
நீங்கள் இப்போ வந்து நம்ம மைண்டில் இருக்கிறத அப்படியே போய் ஹீரோக்கிட்ட கடத்தணும். மணிவண்ணன் சார் மாதிரி எல்லாருமே சூப்பராக பெட்டராக பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். கண்டிப்பா. நம்ம நினைக்கிறது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நல்லா இருக்காது. அது அது ஒரு மாதிரி ஒரு வேலை. அது அது இதில் டிஃபிகல்ட்டிஸ் விட்ருக்கு. நான் சொல்கிறது வெறும் டேரக்டராக இருக்கிறது 90% ஹாப்பிங்க. நடிகனாக மட்டும் இருக்கிறது ஒரு 75% ஹாப்பி. டேரக்டருக்கும் ஹீரோவாக இருக்கிறது 100% ஹாப்பி. சரண் சார் மாதிரி. இப்போ இந்த படத்தில் நானே நடிச்சிருக்கேன் என் டைரக்ஷனில். இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய ரோஜா. அதுதான் இதில் வந்து இது ஒரு மெட்டா ஃபிலிம். இது மெட்டா ஃபிலிம். தமிழில் இது வரைக்கும் யாரும் மெட்டாவாக பண்ணல. அது என்ன அமைப்பு? மெட்டா அமைப்புனா நான் ஜெகனாகவே இருப்பேன். ஓ. என்னோட கதாபாத்திரத்தில் நானே நடிப்பேன். ஸோ அதில் நிறைய மெட்டா இருக்கிறதுனால நிறைய ரியல் லைஃப் கனெக்ட் ஆகும் படத்தோட. நிறைய ரியல் கேரக்டர்ஸ் கனெக்ட் ஆகும். ரியல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க படத்துக்குள்ளே. ஓ. ஸோ அது ஒரு புதிய முயற்சி. நல்லாயிருக்கும் படம் ஷியூரா. ஸோ அந்த படத்தில் நான் நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது எல்லாம் நினைக்கிறது அங்கே டபுள் வேலைமானுங்களா, அதெல்லாம் டபுள் வேலையும் கிபுள் வேலையும் கிடையாது. அழகாக கேமராவுக்கும் கேமராமேன்ட்ட லைட்டிங்க்கு ப்ராப்பராக இது வரைக்கும் போகும், ஸ்டேஜிங் இது அப்படின்னு மட்டும் டீட்டெயிலாக மானிட்டர் மட்டும் கொடுத்துட்டு டேக் பண்ணோன்னா நான் வந்து 6 நிமிஷம் 7 நிமிஷம்லாம் ஷார்ட்டு போயிட்டே இருப்போம். அதெல்லாம் வந்து கவலையே கிடையாது. ஏன்னா அந்த ஃபுல் சீக்வன்ஸ் என்னால் எனக்கு மைண்ட்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் நான் ஒரு 2-3 மானிட்டர் கொடுத்துட்டு ஃபுல் டேக் போயிடுவோம். எனக்கு அதனால் அந்த 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 படத்தை ரொம்ப கம்மி நாட்களில் பண்ண முடிஞ்சுது. இப்போ ரோஜா மல்லி கனகாம்பரம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? இன்னொரு 2 monthsல ரிலீஸ் ஆகிடும். ஃப்ரைடே தான் சென்சார் அப்ளை பண்ண போகிறோம். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய வெற்றி. அது ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். அது எனக்கு ஒரு கோடம்பாக்கம், ராமன் தேடி சீதை போல் அந்த படம் எனக்கு நிச்சயமாக எனக்கு ஒரு ரொம்ப மனநிறைவான படமாக இருக்கும். அது வந்து அது வணிகமாக அது ஃபுல்லாக நல்லாயிருக்கும். படமாக ஹிட் ஆகிடும், பெரிய ஹிட் ஆகும். அதுக்கு மேலே ரொம்ப க்ளோஸ் டு லைஃப், ரொம்ப வாழ்க்கைக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த படம் இதயத்துக்கு நெருக்கமான. ஆமாம், ரொம்ப அந்த சினிமா பேசப்படும். நிச்சயமா, டெஃபினட்டாக. நீங்கள் சொல்லும் போதே தெரியுது அந்த உணர்வு என்னால் புரிஞ்சு. அதனால் நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணுறது ஈஸி. இந்த ரெண்டுலேயும் நீங்கள் நடிகனா டேரக்டரானு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்றா கலந்து ஒரே டைம் நம்ம கதையில் நம்மளே நடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு அது எனக்கு இப்போ கிடச்சிது. நான் உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்த்ததுலையும் உங்களுடைய பேச்சுகள் கேட்டதுலையும் இப்போ உங்களோட பேசுனதுலையும் ஒரு விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஜெகன் ஒரு லவ்வபுளான நபர். உண்மைதானே? இல்லைங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு காதல் கதை இருந்தால் எப்படி இருக்கும்? அவருடைய காதல் கதையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா இருக்கா? காதல் கதை இருக்கா? இல்லைங்க, காதல் கதை இருக்கு. இப்போ நான் திருமணமே என்ன காதல் திருமணம் தான். அப்படியா? என் ஒய்ஃப் பேர் தாட்சாயினி. அவங்க வந்து ஒரு ஈழத்து. தாட்சாயினி ஈழத்தில் அதிகமாக வைக்கப்படும். தாட்சாயினி ஈழத்து பொண்ணு. இங்கே சென்னையில் வந்து அகதியாக வந்த பொண்ணு. ரெஃப்யூஜி கேம்பில் இல்லை, பை ஏரில் வந்தவங்க. ரெஃப்யூஜியாக பதிவு பண்ணியிருந்தப்போ நான் பார்த்து விரும்பி அப்ரோச் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். உங்கள் காதலில் நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்ல முடியும்? காதல் அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. காதல் வந்து அந்த கல்யாணத்தில் தொடங்கிய காலத்தில் அந்த ப்ரப்போஸ் பண்ணுற சீன் இருக்குல்ல, நான் ரொம்ப லவ்னா பின்னாடி சுற்றி அதை மாதிரிலாம். இப்போ எனக்கு கேட்டோன்னா அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக சொன்னாங்க. அவங்க வந்து இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க, அவங்க ஓகேனா தான் எதுவாக இருந்தாலும் என் பதில் அவங்க தான் சொல்லுவாங்கன்னாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட பார்த்து பேசுனேன். அவங்க அம்மா இங்கே இருக்காங்க, அவங்க அப்பா வந்து ஃப்ரான்ஸில் இருந்தார். அப்புறம் மொபைலில் பேசி அப்புறம் சுலபமாக முடிஞ்சது. சுலபமாக இல்லை, சீமானன் நான் கூப்பிட்டு சொல்லி. அவங்க அப்பா வந்து முழுக்க சீமானனோட ஃபாலோயர். அவர் சீமானன்னா அவருக்கு உயிர். அப்புறம் இவர் கூப்பிட்டு ஃபோனில் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க, நல்ல பையன், நீங்கள் பயப்படாதீங்க, அவ்வளோதான். உங்கள் பொண்ணு எங்கள் குடும்பத்தில் அது சந்தோஷத்தை விட வேறு எங்கேயும் பெருசாக இருக்க முடியாது, இந்த மாதிரிலாம் பேசினார். அவர் வேறு எதுவுமே கேட்கல. ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு, அது சினிமாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு அவங்க எப்படி நம்மனா சீமானன் நான் ஒரே ஃபோன் கால் தான். அது அப்படியே ஷார்ட் அவுட் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு. இன்னும் அந்த காதல் அப்படி. ஆமாம், அதே 18 வருஷம் ஆச்சு. இப்போது 18 வருஷமாக மேபி. அதில் பசுபதி அண்ணன் தான் சாட்சி எழுத்து போட்டார். அப்போ சொன்னார், டே நீ ஒரு விளையாட்டு பையன். ஏன்னா அது வரைக்கும் நான் நிறைய ஃபன் பண்ணுவேன். அப்பப்போ எனக்கு நிறைய காதல் இருக்கும். டெம்பரரி காதல் நிறைய இருக்கும், இன்ஸ்டன்ட் காதலாக இருக்கும். இதை பற்றியே தனி இன்டர்வியூ பண்ணலாம். இதை பார்த்துற உன்னை நம்பி கையெழுத்து போடுறேன், நாளைக்கு அவமானம் பிடித்துறதுரா இல்லைங்க நான். ஸோ இன்னைக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் கேட்பாரு, அது கரெக்டாக இருக்குமா ஆனால் அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு போங்க. நான் சீமானண்ணா அதை வந்து இப்போவும் வந்து அழகாக வீட்டில் பாப்பா இருக்கா, குழந்தை இருக்குது. அது ஒரு எங்கேயோ ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச. நான் சினிமாவில் இல்லை, உலகத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப மரியாதை கொடுக்குறதும் பயப்படுறதும் சீமானனுக்கு தான். என்னென்னா
நம்ம மேலே கேர். வீட்டுக்கு போகணுன்னா வீட்டுக்கோ எங்கேயோ போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுவார்ல. எதில் வந்த பாரு, நான் பைக்கில் வந்துட்டேன். ஏன் பைக்கில் வந்த? ஆ இல்லைண்ணே, இது ஒரு ஆள் தானே வரேன். ஒரு ஆள் வரேன்னா எதுக்குடா, கார் எடுத்துகிட்டு வர வேண்டி தானே. தலைக்கஷ்டப்பட்டு வந்தியா இல்லையா? நம்ம ஈசிஆர்லேருந்து இங்கே வர்றதுக்கு சரி பார்த்துப்போ, போயிட்டு ரீச் ஆகிட்டேன்னு ஒரு மெசேஜ் போடுங்க, போய் சேர்ந்துட்டோம்னு ஒரு மெசேஜ் போடுவார். இதெல்லாம் வந்து பெரிய அன்பான தொல்லையாக இருக்கும். நான் அவருக்கு மட்டும் தான் பயப்படுவேன். ஏன்னா பயப்படுவேன்னா நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம உண்மையாக அந்த 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 அன்பை கெடுத்துக்கூடாதுன்னு ஒரு பயம். அதனால் வேறு யாருக்கும் எனக்கு பயம்லாம் கிடையாது, அவரோட இதுக்கு மட்டும்தான் இது. அப்புறம் நிறைய ரொம்ப 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 அருமையான ஒரு சம்பவம் அண்ணனை பற்றி. ஏன்னா அவரை என்னை இந்த தளத்தில் சொல்கிறது சரியாக இருக்கும். அது விஷயம் நிறைய எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைலாம் வரும். இந்த கடந்த ஒரு கடவுள் புண்ணியத்தில் இந்த ஒரு 2016க்கு அப்புறம் இல்லை, அது 16 2009 10லேருந்து 16 வரைக்கும் ரொம்ப போராட்டமான வாழ்க்கை. அப்போ அண்ணனும் வந்து ஒரே அந்த கட்சி ஆரம்பித்த நேரம் ஒரு அரெஸ்ட்டு பயங்கர போராட்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குமா. அவர் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுவேன், ஆனால் அவசரமாக ஒரு 3000 ரூபாயோ 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ எனக்கு தேவையான பணத்தை தகவலாக போடுவேன். போட்டால் உடனே போட்டால் பதில் எஸ் இந்த சரி வா அப்படின்லாம் போட மாட்டேன். உடனே கால் பண்ணிடுவார். எங்கேப்பா இருக்க? நான் இங்கே இருக்கேண்ணே. சரி நான் இங்கே வந்துரு, அவர் இருக்கிறத நான் அங்கே அவர் எங்கே இருக்காரோ அங்கே வரான்றார் உடனே. அப்போ போனால் இதே மாதிரி ஒரு கட்சி ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியோ இது ஒரு எங்கேயோ சந்திப்பு ஒரு 20 பேரோடு இருப்பாங்கள்ல, நம்ம அப்படி போய் அந்த கூட்டத்தில் பின்னாடி போய் நின்னோம்னா போதும், பாப்பா சாப்பிட்டே இல்லையா இன்னொரு கேஷுவலாக விசாரிப்பார். எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி 5 நிமிஷம் தான். அப்படியே மெதுவாக நம்ம வான்னு கூப்பிட்ருவார் பக்கத்தில். நீங்கள் கூப்பிட்டு போய் நின்னீங்கன்னா அந்த 20 பேருக்குமே தெரியாது எப்படி எங்கேருந்து கரெக்டாக எடுத்து நீங்கள் கேட்ட பணத்தை விட 2000 ரூபா கூட வச்சு அது நம்ம உள்ளங்கையில் வச்சுருவாருங்க, யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பெரிய விஷயம். அது எவ்வளோ பிஸியாக இருக்கட்டும், எவ்வளோ டென்ஷனாக எவ்வளோ வேலையாக இருக்கட்டும், அப்படி கைக்குள்ளே வச்சு திணிச்சிடுவார். அவ்வளோதான். நான் வந்து சில நேரம் யோசிப்பேன், அது வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவர் கொடுக்கலாம், ஒரு கவரில் போட்டு கொடுக்கலாம். அது வந்து ஜெகன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் செய்கிறேன்னு யாருக்கும் அவனுக்கு அவனோட இது தெரியக்கூடாதுன்னு தெரியவே தெரியாது. ரொம்ப அவ்வளோ அவ்வளோ கூட்டத்தில் சூப்பராக கொடுப்பாப்புல. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். இதே படம் பயங்கர, அதாவது நான் வாங்குறது கூச்சப்பட மாட்டேன், ஆனால் அவருக்கு வந்து அதை தெரியக்கூடாதுன்னு நினைப்பார். கண்டிப்பாக அது கரெக்டாக ஏதோ ஒரு பாக்கெட்டில் வச்சுருந்துப்பார், எப்படி எடுப்பாருன்னு தெரியாது. போகிறப்ப அப்படி பேசுவார், என்ன சுற்றிருக்கேன் இப்படி தலைலாம் அப்படி கிடக்கு, முடிய வெட்டுறா அவளுங்க அப்படி இப்படி பேசிட்டே இருப்பார். 2 நிமிஷத்தில் அதை கையில் வந்துடும். அப்புறம் ரொம்ப தோற்றமாக அந்த மாதிரி அகோரமாக இப்படி போனோம்னா அந்த இது என்ன முடியுது, என்ன நீ லட்சணமான எப்படி இருக்கவன், ஏன் அந்த முடி வெட்டி இதுக்கு என்ன கிறுக்குத்தனமான வேலை இல்லை, நான் நடிக்கிறதுக்காக என்ன இப்படி ஒரு நடிப்பு, இது வச்சா தான் நடிப்பு வருமாடா அப்படிம்பாரு. ஒரு அன்பான கோபம். ஆமாம், அன்பான கோபம், ரொம்ப ப்ரொடெக்ஷன். ரொம்ப அப்படி ஒரு ஆபத்தான், அப்படி மிக கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படி காப்பாற்றிருக்காரு. நான் ஒரு கல்யாணம், அவன் நாளைக்கு விடிஞ்சா அவர் கல்யாணம் அவருக்கு, புரியுதுங்களா. நான் அவர் சீமானண்ணனோட திருமணத்துக்கு முதல் நாள் அவர் இப்போ வலசரவாக்கத்தில் இருக்கார். இந்த டைம் அப்போ மணி என்ன தெரியாது, 4 மணி மாதிரி அவர் வீட்டுக்கு போகிறேன். என்ன சுச்சுவேஷனில் போகிறேன்னா, என் வீட்டில் நான் ஈபி கேட்டில் கரண்ட்டை பிடிங்கிட்டான். குழந்த பாப்பா வந்து அப்போது மேபி சனாவுக்கு ஒரு 4 வயசு இருக்கும் பாப்பாவுக்கு. ஈபி பிடிங்கிட்டான், கரண்ட் அதாவது ஃபியூஸை பிடிங்கிட்டான். நான் அது வந்து 4000 ரூபாய் என்னமா பில்லு. ஆஹா, உடனே ரெடி பண்ண முடியல. உடனே நேராக அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டேன். அவர் அந்த நாளைக்கு கல்யாணம்னு நைட்டு OMCயில் அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்காக அப்படியே அன்னைக்கு ஒரு 30-40 பேர் இருக்காங்க வீட்டில். 2-3 காரில் வரிசையாக அப்படியே மண்டபத்துக்காக சந்திரசேகரன் எல்லாருமே அப்படியே கிளம்புறோம். வெற்றி எல்லாம் நிறைய கூட்டமாக கிளம்புறப்போ நான் அண்ணன் எப்போ போனாலுமே அண்ணன் என்னை பார்த்தாருன்னா அவர் காரில் ஏற்றிடுவார். இப்போ கூட நான் எங்கேயாவது இந்த அரசியல் பயணம் எங்கே போனாலுமே அவர் வந்து அது எனக்கு ஒரு உரிமை இருக்கும். கட்சி கூட்டம் எங்கே போனாலுமே நான் போனேன்னா ஏறுப்பா நான் ஏறி போய்ட்டு உள்ளே போயிடுவேன். அது கூட யாரும் முன்னாடி ப்ரோட்டோக்காலில் வந்திருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு ஏறும் உள்ளே போயிடுவேன், உட்காந்துருவோன்னா அந்த மாதிரி கரெக்டாக போகிறேன். ஏறுப்பா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அவர் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து ஒரு யார்ட்டையும் அலைப்படுத்தி பேசிட்டே போகிறாரு. கார் போயிட்டே இருக்குது, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, OMC இன்னைக்கு போகுது கார். நான் இப்போ ஃபோனை கட் பண்ண தானே பேச முடியும். ஆமாம், அந்த பேசுகிற கேப் கிடைக்கவே இல்லை.
உடனே அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே வந்து வலசரவாக்கத்தை கடந்துக்கிட்டு இருக்கு. ஃபோனை அப்படி கட் பண்ணாரு. அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா? அண்ணா அந்த கரண்ட் பில் கட்டணும், சுத்தமாக காசு இல்லை, ஃபீஸை பிடுங்கிட்டான் அப்படின்னு. அப்பா அன்பு தான் டிரைவர் நினைக்கிறேன், இறந்த தம்பி. அன்பு நிப்பாட்டுறா, வண்டி நிறுத்துறா, அரைஞ்சு கொண்டுருவோம் ஒன்று அப்படின்னாரு. கரண்ட்டை கட் பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி தான்டா, இன்றைக்கி தேதி கடைசி நாள்னு தெரியுமில்ல, நேத்தியாக வாங்கலை, முந்தானேத்தியாக வாங்கலை. இல்லைண்ணா வேறு எங்கேயா ரெடி பண்ணிடலாம்னு நினச்சிட்டேன், நீங்கள் கல்யாணம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு. டேய் எனக்கு 1008 பிரச்சனை, அது வேறு விஷயம்டா. வீட்டில் வந்து கை குழந்தை வச்சுருக்கிறேன் அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு, அசிங்கமாக திட்டுற அறிவில் வந்து நீ 2 மணி நேரம் வீட்டில் எனக்கு கிழிச்சியான்னு திட்டுறாரு. வந்து ஏன் கேட்கல? இல்லைண்ணா கேப் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு, பேசிட்டு இருந்தீங்க. என்னடா கேப் இல்லை இப்போ ஒரு நிமிஷம் நிறுத்துன்னு சொல்லி கேட்க வேண்டியதாடா. பைத்தியக்காரா எவ்வளோ கட்டணும்? ஒன்று 4000 ரூபா. டக்குன்னு அந்த ஒரு பெட்டி வச்சு இந்த பெட்டியிலேருந்து எடுத்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாயோ எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் கட்டுறதுக்கு மேலே இப்போயே இறங்குற ஒரு ஆட்டோ பிடிக்கிற, இபி பில்லை கட்டிட்டு ஃபீஸ் கேரியர் கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி OMCக்கு வந்துரு. எவ்வளோ உரிமை இல்லை எனக்கு. அந்த அவர் காசை கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு அந்த சென்னையில் ஒரு 100 ரூபாய் யாருமே உலகத்தில் சென்னையில் மட்டும் இல்லைங்க, அது அந்த டெல்லியோ பாம்பேயோ சென்னை நம்ம பிறந்த ஊராக கூட இருக்கட்டும், 100 ரூபாய் சும்மா தருவாங்களா? ஒருத்தன் உரிமையோட அவ்வளோ பேர், அவருக்கு அவ்வளோ பிரச்சனை. அன்றைக்கி நாளைக்கு கல்யாணம், அதுக்கு அவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேலை இருக்குது, அவருக்கு அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தன் நிறுத்தி கோவப்பட்டு திட்டி நான் யோசிக்கிறேன், இந்த மனிதன் வந்து இவருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்னால் அவருக்கு இது வரைக்கும் எந்த பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டால் அது எதுவுமே ஆதாயமாக எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் ஏன் இவ்வளோ அன்பாக இருக்க இருந்தாலும் நம்ம மேலே நான் சரி போயிட்டேன், நான் எல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு திரும்ப பைக் எடுத்துகிட்டு போகிறேன் OMCக்கு. அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. கட்னியாயா? கட்டு. கரண்ட் வீட்டுக்கு வந்துருச்சா? ஓகே இல்லைண்ணா வந்துருச்சுண்ணா. இதுதான் உனக்கு கடைசி தடவை. எவ்வளோ கஷ்டம், ஏன் அண்ணனுக்கு எவ்வளோ வேணால் கஷ்டம் வந்துட்டு போட்டோம், அதெல்லாம் வேறு விஷயம். உனக்கு வீட்டுக்கு ஒரு கஷ்டம், அதாவது குழந்தைக்கு உடம்பு முடியல, ஃபீஸ் கட்டலை, இந்த கரண்ட் பில் கட்டலை, இப்படின்னு கேவலமான விஷயத்துக்கெலாம் நடந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கொண்டுரு உனக்கு. இதுதான் என் கடைசி வார்னிங். அது எனக்கு ரொம்ப அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அவர் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். கேட்குற போதே ஒரு மாதிரி எவ்வளோ ஒரு உரிமை, எவ்வளோ ஒரு பாசம். இப்போ எல்லைக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ண போயிட்டேன். அதாவது என்ன முடிவு பண்ணால் 2016 டைரக்ஷன் வர்றப்போ பண்ணுவோம். கண்டிப்பாக ஆளோட செருப்பு காணும்னு ஒரு படம் பண்ணேன். அது எனக்கு சரியாக போகலை, சரியா இல்லை, ரொம்ப எனக்கு நான் பண்ண படங்களில் ரொம்ப தப்பான படமாக, இப்படி இந்த படத்தை பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அட்வைஸாக அந்த படம் எனக்கு சொல்லிச்சு. அதோட முடிவு அன்னைக்கு முடிவு எடுத்தேன். உடனே இப்போ நமக்கு நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம ஒருத்தனோட திருப்திக்காக டைரக்ஷன் தான் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று போராடுறது தவம். அது நம்ம தனியாக இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணி பொள்ள கூட்டி இருந்தாச்சு. இப்போது அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு முடிவெடுத்து அன்னைக்கு போய் திரும்ப ஒர்க் பண்ணணுன்ற இடத்துக்கு முடிவு பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அது 2016 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி. அந்த முடிவெடுத்த நாள்லேருந்து இது வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த படம் கூட என்னோட ரோஜாமல்லி கனகாம்பரத்தை இந்த வேலையும் செஞ்சுப்பேன், இந்த படமும் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் சைடில் பரிமளா ஃபானுக்கு ஒர்க் பண்ணிப்பேன், எல்ஐக்கு ஒர்க் பண்ணிப்பேன், தலைவன் தலை ஒர்க் பண்ணிப்பேன், ஒர்க்கில் பிஸியாக இருப்பேன். அந்த மாதிரி அன்பு தம்பி பாண்டியராஜோட பெரிய சப்போர்ட் இருந்துச்சு, விக்கி சாரோட லவ். அதுக்கப்புறம் 2Dயில் நிறையா ராஜா சார், கார்த்தி சார், சூர்யா சார், அவங்களாம் தொடர்ந்து என்னை கூப்பிட்டு அந்த படம் இந்த படம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்ல பணம் வந்துச்சு, சம்பளம் வந்துச்சு. ஸோ குடும்ப கஷ்டங்கள் போய் ஒரு ஃபேமிலியை அட்லீஸ்ட் அவங்கள அந்த அப்பா அப்படிங்கிற அந்த கொடுமையெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போ இன்றைக்கி அவங்களாம் ஒரு பேஸ் லைஃப் இருக்காங்கன்னா அதை நான் அன்றைக்கி எடுத்த முடிவு தான். நமக்கு ஒரு பேஷன் இருக்கலாம், அதை நோக்கி நம்ம ஓடலாம். அதுக்காக இவங்களை பட்னி போட்டுட்டு ஓடக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு ஓடணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எங்கே வந்தனே தெரியல. ஃபேமிலியில் ஆரம்பிச்சோமா அதை ஆரம்பித்தோம். இப்போது ஃபேமிலி லைஃப் சூப்பர். ஒரு பெண் குழந்தை சனா, பையன் சபரி. ஸோ சூப்பர். இந்த சனா பேரை கேட்டாலே சரவணன் அண்ணன் சீமானன் என்னடா சனா அது நான் வைக்கலண்ணே, ஒய்ஃபாவோட அவங்க அக்கா வச்சுட்டானே. அவங்க ஒரு நதி, ஜெர்மனில் ஓடுற ஒரு நதி அது. டேய் என்ன வேணா இருக்கட்டும், இங்கே எதுவும் நதி தமிழ் நதி ஓடலையா? ஐயோ அந்த மாதிரி ரொம்ப சென்னையில் கிடைச்ச ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் அவர். இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையில்
நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆத்மாக்கள்ல ஒருத்தராக வந்து சீமான் நான் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இன்னொரு விஷயம் கவனிச்சேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான நபர்களை, இல்ல நீங்க நேசிக்கிற நபர்களை எல்லாம் சாய்ன்னு கூப்பிடுறீங்க, பாபான்னு கூப்பிடுறீங்க. அது என்ன காரணம்? இல்லைங்க, அதுக்கு வந்து ரீசன் என்னன்னா, நான் வந்து பாபா டிவோட்டி. ஓ! எனக்கு சாய்ராமையும் முருகனையும் அவ்வளோ பிடிக்கும். பாபா டிவோட்டினா பாபாவோட மேட்சிக்கு நான் வந்து கண் கூட பார்ப்பேன். அனுபவிச்சிட்டேன். ஒரு ஒரு சர்டன் டைம் அதோட வைப்ரேஷன் பார்த்தேன். சமிதியில கூட எல்லாரும் ஒருத்தவங்க சாய்ன்னு தான் கூப்பிடுவாங்க இல்லையா? ஆமாம். நான் அதனால வந்து நான் என்ன நினைப்பேன்னா, நான் அது நினைப்பேன் அது கடவுள் வந்து அங்கிருந்து வந்த பழக்கம் தானே அந்த ஆமாம். அங்கிருந்து இல்லை, நான் அப்படி கூப்பிட்றதே வந்து இப்போது நான் எப்படி நினைப்பேன்னா, இறைவன்கிற நம்ம நேராக இறைவனோட தோற்றத்தை பார்த்தது கிடையாது. இறைவன்கிறவன் ஒரு இன்னொரு மனிதன் ரூபத்தில் தான் நமக்கு உதவி பண்ண முடியும். தேவையான நேரத்துல உதவுறவன் அதுவும் இறைவன். கடவுள். அப்படி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நான் நல்லா இருக்கு. இப்போ சீமானனே சாய்ராமன் நான் கூப்பிட முடியும். ஏன்னா அவ்வளோ அவருக்கு அது கோபம் வரும், திட்டுவாருன்றதுக்காக நான் கூப்பிடுவேன். வாங்க சாய்ராமன் அப்படின்னு அப்படி எத்துவாப்புல. நான் அதனால் கம்முன்னு இருக்கேன். அதை விரும்புகிறவங்ககிட்ட அதே பாபாவை ரொம்ப கும்புறவங்கள, பாபாவை நம்புறவங்கள நான் சாய்ராமன் கூப்பிடுவேன். நிச்சயமா. இப்போ ஸ்ரீகாந்த் தேவாவை நான் பாபான்னு கூப்பிடுவேன். சூரிய சாய்ராமன் கூப்பிடுவேன். யோகி பாபு கூப்பிடுவேன். நிறைய ஸ்ரீகாந்த் தேவா, நிறைய நடிகர்கள் இருப்பாங்க, நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்களுக்கு அது பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த டிவோட்டிஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் அதை கூப்பிடுவேன். அது பாபாங்கிறது எனக்கு வந்து வாழ்க்கையில் அது ஒரு கனெக்டிவிட்டி வேர்டு. நிறையா வந்து நான் வீட்டில் ஃபோனில் பாபா என்ன செய்கிறீங்க சார் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்கும். இவன் யார்கிட்ட பேசுகிறேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, நீ நேம் சொன்னால் தானே தெரியும். நம்ம எல்லாரையும் சாய்ராமன் அடிச்சு போயிட்டே இருக்குது. அது ஒரு அது ஒரு அது ஒரு லவ். அதுதான் அது கடவுள் பக்தின்னு ஏன் சொல்கிறீங்க, அது ஒரு லவ். கண்டிப்பாக. எவ்வளோ மனிதர்களை நேசிக்கிற மாதிரி இறைவனை நேசிக்கிறோம். அவ்வளோதான். அது சாய்ராமன் அப்படி. நிறைய உங்களோட பேசுகிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு நிறைவாக ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும். எனக்கு சினிமாவில் இருக்கிற எல்லாரையும் பார்க்குற போது எனக்கு இந்த கேள்வியை கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நான் சினிமாவில் ஜெயித்த நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். சினிமாவில் இன்னும் ஜெயிக்காமல் இருக்கிற நிறைய பேரையும் நான் நேராக சந்திச்சிருக்கேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க. நான் நிறைய உழைச்சிருக்கேன், ஆனால் என்னால் சாதிக்க முடியல அப்படின்னு நான் பேசுகிற போது, என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு பேசுகிற போது, இந்த சினிமாவை நோக்கி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தானாகவே ஒரு பயம் வருது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, சினிமாங்கிறதே ஒரு பயமானதாக தான் இருக்குது. ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, நம்ம போனால் முன்னேற முடியுமான்னு தெரியாது. இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி சினிமா எவ்வளவோ மாறிடுச்சு. இப்போ நேரடியாக ஒருத்தர் இயக்குனராக வரலாங்கிற நிலைமை வந்துட்டாலும் கூட, சென்னைக்கு வந்து இன்னும் சாதிக்க முடியாமல் ஏதோ ஒரு சின்ன வேலையில் சேர்ந்து சினிமாவில் சாதிக்க முடியாமல் போய் சினிமா ஒரு பயமான ஃபீல்டாகவே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அது அவர்களுடைய திறமையின் குறைவா, இல்லை ஒரு லக் வேணுமா, இல்லை அதுக்கு என்ன தேவை? ஏன்னா நிறைய பேர் சினிமாவை நோக்கி வர்றாங்க, எல்லாருக்கும் அது சாத்தியம். இந்த இடத்துல 2 தான் சொல்லுவேன். அதாவது இது ஒரு பெரிய மூட நம்பிக்கையாக தெரியும் நான் சொல்கிறது. மூட நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது பயங்கர நல்ல ஸ்கிரிப்ட் முக்கியம் எல்லா படத்துக்குமே. முதல்ல ஸ்கிரிப்டு, அதுக்கப்புறம் நல்ல டீம் வேணும். அது வந்து பாப்புலராக இருக்கணும்னு சொல்லலை, நிறைய சம்பளம் வாங்குறவங்கன்னு சொல்லலை. டீம் மீன்ஸ் குவாலிட்டியான டெக்னீஷியன்ஸ், நல்ல டிஓபி, நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல எடிட்டர்ஸ், நல்ல ஆர்டர், அப்படி நல்ல டீம், தரமான கதை, ஒரு நல்ல அதாவது நல்ல டீமை வச்சுக்கிட்டு நல்லா கதை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மோசமான படம் எடுக்க மாட்டோம். ஷியூராக நல்ல படமாக வந்துடும். ஆனால் ஹிட்டு படமாக, பிளாக் பஸ்ட் படமாக, சூப்பர் ஹிட் படமாக வர்றது அமையிறது. ஸோ இயற்கை அப்படி சொல்லலாம், அமையிறது. ரிலீஸ் ஆன வாரம், அதுக்கு முன்னாடி பின்னாடி வர்ற படங்கள், அந்த வாரத்தில் மழை பெய்யக்கூடாது. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா சனி ஞாயிறு மழை கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 நாளைக்கான. ஆமாம். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஒரு தமிழ்நாடே அல்லது இந்தியாவே துக்கம் அனுசரிக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இறந்து ஒரு துக்கமாயிட்டார்னா இதெல்லாம் அமையிறது. இதுக்கு பேர் வந்து நான் இயற்கைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அமையிறது. இது தப்பாக அமைஞ்சிறது. நல்லதாக அமையிறது ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக. போன வாரம் வந்த படம் சுமார் தாங்க, பட் தேட்டர்லாம் ரொம்ப இவன் ஒரு 200 ஸ்க்ரீன் எய்ம் பண்ணாங்க. அந்த தேட்டர்லாம் ஃப்ரீயானோன்னு ஒரு 400 ஸ்க்ரீன் கிடச்சிது. ரிப்போர்ட் சூப்பராக இருந்துச்சு. கூட வந்த படம் ரொம்ப ஆவரேஜ் ஆகிடுச்சு. இந்த படம் பயங்கர பிக்கப் ஆகிடுச்சு. இதெல்லாம் அமையிறது. இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. நம்ம கையில் நம்ம படத்தை மட்டும் தான் சரியாக எடுக்க முடியும். அப்படி நான் நினைக்கிறது என்னென்னா, 24 கிராஃப்ட்லேயும் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், ஸ்கிரிப்டு, ஆர்டிஸ்ட்டு, காஸ்டிங் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணால் ஷியூராக ஒரு நல்ல படம் எடுத்துட முடியும். அதனுடைய வெற்றி நம்ம கையில் இல்லை. அது வந்து பிளாக் பஸ்டர். நான் சொல்கிறது பிளாக் பஸ்டர். வெற்றி, நல்ல படம் எல்லாரும் சேர்ந்து வெற்றி படங்கிறது வந்து என்னங்க,
போட்ட காசு எடுத்துகிட்டு மேலே ஒரு 1 கோடி 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தாங்கன்னா அவனுக்கு 3 கோடி ரூபா வந்தால் அது வெற்றி படம். 50 கோடிக்கு எடுத்துறவனுக்கு 15 கோடியில் 65 கோடி ரூபா வந்தால் வெற்றி படம். நான் சொல்கிறது பிளாக் பஸ்டர். நீங்கள் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு எடுத்து அந்த படம் 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சுன்னா பிளாக் பஸ்டர். அது வந்து அமையணும். அது வந்து திட்டமிட்டு செய்ய முடியாது. அது வந்து நிகழணும். அப்புறம் இன்னொன்று, நான் சினிமாவில் ஒன்றே தான் சொல்லுவேங்க. நான் என்னோடய கால்குலேஷன் 100% சொல்லுவேன். இந்த படம் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் பேர், இவ்வளோ பெர்சன்டேஜ் பேருக்கு பிடிக்கும், இந்த செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ் இவ்வளோ ரசிப்போம், இந்தந்த இடத்துல ரசிப்போம், இந்தந்த இடத்துல கிளாப் வரும், இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும், இந்த படம் தேட்டரிக்கல் இப்படி பண்ணிடும், இவ்வளோ நம்பர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் சினிமாவில் இது வரைக்கும் ஒருத்தன் பிறக்கவே. அப்படி எவனாலையும் கேட்ச் பண்ண. நீங்கள் என்னென்னா அது வந்து ரிலீஸ் ஆன படமே நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து சுமாருன்னு சொல்லுவோம் நம்மால் பார்த்துட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் பரவாயில்ல. ஆனால் அந்த படம் வந்து பிச்சு கலெக்ஷன் பண்ணி சமீபத்தில் ஒரு பெரிய படம் 60 கோடி ரூபா ஷேர், 70 கோடி ரூபா ஷேர், 80 கோடி ரூபா ஷேர் பண்ணுது. அப்போ இவனுங்களை ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து பிஃபோர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் சொன்ன ரிசல்ட்டே பொய்யாகுது. தியேட்டரில் போய் ஆடியன்ஸோட பார்த்த படமே இல்லைங்களா? அப்போ இவனுங்க முன்னாடி நீங்கள் எடிட்டிங் உள்ளவங்க பார்த்து சஜஷன் கேட்டு பிஃபோர் ரிலீஸ் ப்ரீவியூ, அது வந்து ஏவிஎம் செட்டியார் சொல்கிறதா சொல்லுவாங்க. இந்த கதை வந்து ஜெயிக்கும், இந்த படம் இவ்வளோ தூரம் வெற்றி அடையும்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவும் முடியாது. அப்படி ஒருத்தன் பிறந்திருந்தானா அவன் தான் கோடீஸ்வரன், அவன் தான் மெல்டி மில்லியனா. வேர்ல்டு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட போயிடுச்சுனாவே டாக்டரேட் பண்ணிட்டு கொடுத்துருவானே. கண்டிப்பாக. இது வந்து 5 கோடி ரூபாய்க்கு எடுங்க, இது 7.5 கோடி ரூபா கொடுத்துருவோம், இந்த கதை ஓகே அப்படின்னு ஒருத்தன் தானே. அது சினிமா வந்து ஒரு மேஜிக்ங்க. அது ஏன் இப்போது நான் தப்பாக சொல்ல, கோச்சுக்காதீங்க, சின்ன தம்பிங்கிற படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு அது வாசு சாரோ பிரபு சாரோ கணிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஹிட் ஆகும்னு நினச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமா, கரகாட்டக்காரன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நிகழ்வு. உள்ளத்தை அளித்தா அவ்வளோ பெரிய வசூல் கொடுக்குமா அப்படின்னா அது ஒரு சினிமா, ஒரு மேஜிக். அது அவ்வளோதான். இப்போ விக்ரம் கூட சொல்லுவேன் நான். விக்ரம் வந்து சூப்பர் சினிமா, ஆனால் அதில் ஒரு மேஜிக் இருக்கும். கண்டிப்பாக. இன்றைக்கி வந்த பிளாஸ்ட் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு மேஜிக் இருக்கும், சினிமா மேஜிக். அது ஒரு நிகழணுங்க. ஒரு நல்ல சவுண்டு வரணும், ஒரு நல்ல மிக்சிங்கில் வந்து ஒரு பெஸ்ட் என்ஜினியர் உட்காந்துருவான், ரீரெக்கார்டிங் அப்படி ஒரு அமையும், அப்படியே வச்சு ஒரு 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 அந்த ஒரு மூடுக்கு நடந்துடும் சினிமா. அது ஒரு நடக்கணும், அது அவ்வளோதான். அந்த இடம் ஒரு மேஜிக் இருக்குங்க. அந்த மேஜிக் நிகழணும். நிகழ்ந்தால் ஒரு பிளாக் பஸ்டர், இல்லைனா ஹிட்டு. அதனால் வந்து சினிமாவில் யாரும் தோற்றுருவோம். அதான் ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து சினிமாவில் வந்து இப்போ நான் பெருசாக வெற்றி அடையலை, நான் பெரிய வெற்றி அடைந்த இயக்குனராக மார்க்கெட்டில் அப்படின்லாம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் பார்த்து நான் பெரிய அதுதான் சாதனை, அதுதான் வெற்றின்னு நான் நினச்சிக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் எடுத்த படங்கள் எனக்கு ஆளோட சிறப்பு காணும். நான் ஒரு தப்பான முடிவு பண்ணேன். நான் நினச்சது ஒரு ரெகுலர் சினிமா இல்லாமல் வேறு மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதை ஒன்று ட்ரை பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அது எனக்கு தப்பாக தோணுச்சு. தப்பு பண்ணிட்டோம், இந்த படம் யாருக்கு எடுத்திருக்கோம், இந்த படத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம், அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த படம் பார்த்தானா அந்த 2 மணி நேரம் அவன் கொடுத்த 2 மணி நேரத்துக்கு என்ன ஒர்த்து நம்ம சொன்னதில் பார்த்தா என்கிட்ட அது பதில் கிடையாது. ஸோ அப்போ தான் நினச்சேன், இது தப்பு, ஓகே குட், இந்த தப்பை இனி செய்யக்கூடாது, இது போல் தப்பை இதுதான் சரி ஓகே. மற்றபடி எனக்கு வந்து புதிய கீதையோ நான் ப்ரௌடாக சொல்லுவேன். இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய வந்து முதலமைச்சர் விஜய் சார் வந்து 10 மணிக்கு செக்ரட்டரியேட் வர்றது பெரிய விஷயம், அப்படியே எல்லோரும் பேசுவோம். ஆனால் புதிய கீதை படத்தில் நான் வந்து அது ஒரு நல்ல சீனாக இருக்கும். அவர் ஸ்கூட்டரில் வருவார். யார் சார் நீங்கம்மா? ஜிஎம்ன்றீங்க, பைக்கில் வரீங்க அப்படிமா? செக்யூரிட்டி, ஏன் ஜிஎம்னா காரில் தான் வர்றோமா, பைக்கில் வரக்கூடாதா அப்படின்னு கதவை திறப்பார். உள்ளே போவான், அங்கங்கே நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய பெல் அடிக்கும், எல்லோரும் அசம்பிள் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒன்று சொல்லுவார், நான் தான் சாரதி, இந்த கம்பெனிலேருந்து இன்றைக்கி ஜிஎம் இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வர வழியில் பார்த்தேன் 8 மணிங்கிறது வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம். நீங்கள் அங்கங்கே கேன்டீனில் டீ குடிக்கிறது, பேப்பர் பார்க்குறது, நலம் விசாரிக்கிறது, இப்படி என்னடா அவன் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறானேன்னு கோவம் வரும். பட்டு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அது ஒவ்வொரு நாளுக்குன்னு எடுத்திங்கன்னா வாரத்தில் இத்தனை மணி நேரம், மாதத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளோ மணி நேரம். ஸோ
இந்த கம்பெனியோட லாபம் பெருகுச்சுன்னா உங்களுக்கு சேலரி வரப்போகுது, ஷேர் வரப்போகுது அப்படின்னு ஒரு டைமிங்கை பற்றி அந்த கால்குலேஷன் சொல்லுவார். அது வந்து அந்த படத்தில் சொல்லுவார். ஆனால் விஜய் சாரை சொல்கிறேன், 7 மணிக்கு ஷாட்டுன்னு நம்ம சொல்லணும்னா 7 மணிக்கு ஒரு நாள் கூட லேட்டாக வர மாட்டார் ஷூட்டிங்க்கு. இப்போது ஷூட்டிங்க்கு 7 மணிக்கு விஜய் சார் மேக்கப்போட கேமரா முன்னாடி நிற்கிறாருன்னா ஸ்பாட்டுக்கு 6:30 வருவாரா, 6:15 மேக்கப் போட்டு ட்ரெஸ் போடுறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுமா? அவர் ஸ்பாட்டில் வீட்டிலேருந்து ஸ்பாட்டுக்கு வரதுக்கு 1 ஹவர் ஆகுமா? அப்போ 5:15 அவர் கிளம்பணுமா? 5:15 கிளம்புனா 6:15 வரலாம். 5:15 கிளம்பணுமா? 5:15 கிளம்புனா ஒரு 4:45 எந்திரிச்சா தானே சின்ன எக்ஸசைஸ் பண்ணி குளிச்சுட்டு வர முடியும். அப்போது ஒரு மனிதன், அவர் தான் ஹீரோங்க, அவர் 7 மணிக்கெலாம் வர முடியாது, 9 மணிக்கு தான் வருவேன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வைப்போம் அவர் சொன்னார்னா. கண்டிப்பாக. ஆனால் அவர் 7 மணிக்குன்னா அவங்க சாஃப்ட் லைட் நல்லா இருக்குமா, எடுத்துருவோமா, அவ்வளோதான். அவர் வந்து அந்த 7 to 6ன்றதுல பர்ஃபெக்ஷன் டைமிங் வந்து டிசிப்ளினோட உச்சங்க விஜய் சார். ஸோ நான் அது வந்து எனக்கு அந்த படம் வந்து புதிய கீதை ஓடலைன்னு நான் வருத்தப்பட மாட்டேன். அந்த படத்துக்குள்ள அவ்வளோ நல்மத்தன்மை இருக்குடா. அந்த ஓடலைங்கிறது அந்த அந்த ப்ரொடியூசர் வருத்தப்பட வேண்டிய விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அது வருத்தப்பட்டாச்சு. அவங்க சரி ஓகே, அது அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்துக்கு நல்லது இன்றைக்கி பார்க்குறவனுக்கு அது ஒரு, நான் வந்து இடையில ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இடத்துல ஒரு ஹோட்டலில் ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சார் ஜெகன் இவர் அப்படின்னா, சார் அப்படிங்களா, என்ன படம் பண்ணீங்க? நான் வந்து ராமன் தேடி செய்தி கோடம்பாக்கெல்லாம் பண்ணேன். சார் புதிய கீதை இவர் தான் சார் டேரக்டர்ன்றார். அந்த மீட்டிங்கோட கோஆர்டினேட் பண்ண ஒருத்தர், அவர் தான் ஹெட். அங்கே எந்திரிச்சு நின்று, சார் நீங்களா புதிய கீதை பண்ணீங்கன்றார். நான் வந்து அப்போ மீச தாடி இல்லாமல் இருந்தேன், ஏதோ ஒரு படத்தை நடிக்கிறது. ஆமாம் சார். எந்திரிச்சு வந்து என்னை ஹக் பண்ணிவிட்டு கை கொடுத்துட்டு சொல்கிறாரு, சார் நான் ஐஐடி ஸ்டூடெண்ட்டு சென்னையில், நான் படிக்கிற பேட்சில் 15 மினிட்ஸ் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு உங்கள் படத்தை தான் சார் எடிட் பண்ணி ஃபுல்லாக காட்டுவாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் 15 மினிட்ஸ் டியூரேஷனில் உங்கள் படம் உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுவாங்க எங்கள் பேட்ச்க்கு. லைஃப்பில் வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறேன். அந்த டைலாக்லாம் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் சார் நான் இப்போ கூட அப்படின்னு. அவ்வளோ படித்த ஒருத்தன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தன் அதை சொல்கிறான் அப்படின்னா எனக்கு அதில் இங்கேயோ ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக. ஸோ நல்லதை எப்போ செஞ்சாலும் அதுக்கான அறுவடை லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் கிடைக்கும். அதனால் நான் வெற்றி அடையலை, அது வேறு விட்டுருங்களேன். பட் நல்ல படம் கொடுத்துனேன்ற திமிர் இருக்குது, கண்டிப்பாக நிம்மதி இருக்குது. அந்த மாதிரி கோடம்பாக்கம் நல்ல படம், ராமன் திருச்சி நல்ல படம், ஆளோட செருப்பு போனால் தப்பான படம் நான் பண்ணதில்லை. அந்த மாதிரி தப்பாக பண்ணக்கூடாத ஒழிய நம்ம புதிய முயற்சி எடுத்து இதுக்கு வந்து ரொம்ப வெற்றி கிடைக்கலன்னு அழுகிறதோ, மூளையில் முடங்க உட்காரதோ அதெல்லாம் வேஸ்ட்டு. உட்காரது என்ன நடந்துடும், ஒன்றுமே. லைஃப்புங்கிறது என்னங்க, நீங்கள் இன்னொரு அதாவது எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சிடணும், அதுதான் வெற்றி. நீங்கள் ஒரு புதிய முயற்சியை பண்ணுறப்போ இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு துவங்குது. ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குதுங்க, அவ்வளோதான். ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குறோம். அந்த முயற்சி ஃபஸ்ட் எடுத்துடணும். அது வந்து அதனால் சினிமாவில் வந்து லக்கில் தோற்றுட்டோம், அது வரட்டும், எங்கே போய்டும் லக்குன்றது அமையிறது வரும். ஆனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணணும். சினிமா நமக்கே வசப்படலன்னா யாருக்கு போடும் இல்லைங்களா? இங்கேயோ ஒரு நல்ல சினிமா, நல்ல கதை கிடச்சிட்டா ஒரு நல்ல சினிமா உருவாயிரும். நல்ல கதை கிடைக்கிறது, நல்ல ஸ்கிரிப்டை பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல படம் வந்துடும். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசினேன். நிறைய மனிதர்களுடைய, நம்ம நிறைய தெரிஞ்ச நபர்களுடைய நிறைய தெரியாத பக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டான். நிறைய விஷயங்கள் உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு நான் மீண்டும் திரும்பவும் அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் பண்ண அந்த காட்சிகளாகட்டும், இல்லை ஒரு படம் எடுத்துட்டேன், இது ஒரு தவறான முடிவு அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுற இந்த குணம் இருக்குல்ல, அது உங்களுடைய மெச்சூரிட்டியையும், இது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு குவாலிட்டி. ஏன்னா இப்போ நமக்கே ஒரு தவறு பண்ணிட்டோம், இது இன்னொரு முறை நாமே அதை தவறுன்னு ஒத்துட்டு திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்து இந்த பாட்காஸ்ட் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நேரம் வந்து எனக்கே வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு சில விஷயம் பேசுகிறப்ப தான் நமக்கே வந்து நடந்த நிகழ்வுகள் வரும். அப்படி நடந்து முடிஞ்ச விஷயங்களை ரொம்ப அழகான ஆரோக்கியமான ஒரு விவாதமாக ஒரு கலந்துரையாடலாக பண்ணுறப்போ நமக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்மளை புத்துணர்ச்சி பண்ணிடும், ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குது. அதுபோல் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரியலாக நான் பெருமைக்கோ முகஸ்துதிக்கோ சொல்லலை, ரொம்ப நிறைய எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கலாம். லவ் யூ. பாய்.
எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.